திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுனர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இரு கடவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் திறத்தல் மீண்டும் தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர்த்திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே,
திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று ஐயா திருச்சிற்றம்பலம். சரி, அற்புதம் அற்புதம், நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக கரூர் மாவட்டம் கரூரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு சஞ்சீவ் அவர்கள். வாங்க சஞ்சீவ். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் 20வது பதிகம். திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளியது. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே உணர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து நமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். இனி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 21வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அதற்கு முன்பதாக இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் திருவருள் கருணையினாலே நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தியிருக்கக்கூடிய திருவருளுக்கும் பிறந்து மொழிபெயன்று காரியகுருவாகவும் காரணகுருவாகவும் வந்து இந்த உலகத்தை சுட்டி காண்பித்து பிறகு இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி என்று சொல்லி எம்பெருமான் திருவடியாகிய புரு நடுவிலே கொண்டு வந்து சேர்த்த அந்த குருவருளாக இருக்கக்கூடிய புரு நடுவில் நமக்கு ஐக்கியப்படுத்தி கொடுத்த அந்த குருவருளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து குருவருளை வணங்கி திருவருளை பெற முயற்சி செய்வோம். அந்த வகையிலே குருவருளுக்கும் திருவருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அந்த வகையிலே இன்றைக்கு திருமந்திரத்தில் திருமூல நாயனாருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாக கைலாய பரம்பரை அப்படின்னா எம்பெருமான் அம்மைக்கு உபதேசம் செய்து அம்மையப்பராக இருந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்து நந்தியம்பெருமான் திருமூல நாயனாருக்கு உபதேசம் செய்து திருமூல நாயனார் மூலம் இந்த பாடலை சிந்திக்கின்ற நாம் எல்லோரும் அவருடைய உபதேசம் பெற்று உய்வோமாக என்று சொல்லி நாம் எல்லாம் கைலாய பரம்பரை என்று சொல்லி பெருமிதத்தோடு நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைக்கு உண்டான பாடல். உயரொருவார் உலகத்தொடும் கூடி பயனுருவார் பலர் தாமறியாமல் உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுருவார் பலர் தாமறியாமல் செயலுருவார் சிலர் சிந்தையில்லாமல்
கயலுரு கண்ணியை காணகிலாரே செயலுருவார் சிலர் சிந்தையில்லாமல் கயலுருவார் கண்ணியை காணகிலாரே. இனி பாடலுக்கு உண்டான பதம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். சிவபெருமான் சிவா. உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுருவார் பலர் தாமறியாமல் செயலுருவார் சிலர் சிந்தையில்லாமல் கயலுரு கண்ணியை காணகிலாரே. இது பதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். தர்மயாதினம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உலகத்தில் பாடலுக்கு உண்டான விளக்கம் தர்மயாதினம். உலகத்தில் உடம்பையும் அது வழியாக வரும் பல பற்றுகளையும் உடையவராய் இருந்தும் பலர் மேற்கூறியவாறு காலத்தை வென்று மேற்போகின்றார்கள். அதனால் உடம்பு எடுத்ததன் பயனையும் அவர்கள் அடைகின்றார்கள். ஆயினும் சிலர் அறிவில்லாமையால் காலச்சூழலை கடக்க மாட்டாது அதில் அகப்பட்டு அதன் வழியே வினையுட்படுகின்றனர். அவ்வறியாமையை யானே அவர் இவ்வுடம்பு எடுத்ததன் பயனாக பெற வேண்டிய திருவருட்காட்சியை பெற மாட்டாதவர் ஆகின்றனர். மீண்டும் ஒரு முறை இந்த பொழிப்புரையை அடியேன் படிக்கிறேன். உலகத்தில் உடம்பையும் அது வழியாக வரும் பற்றுகளையும் உடையவராய் இருந்தும் பலர் மேற்கூறியவாறு காலத்தை வென்று மேற்போகின்றார்கள். அதனால் உடம்பு எடுத்ததன் பயனையும் அவர்கள் அடைகின்றார்கள். ஆயினும் சிலர் அறிவில்லாமையால் காலச்சூழலை கடக்க மாட்டாது அதில் அகப்பட்டு அதன் வழியே வினையுட்படுகின்றனர். அவ்வறியாமை யானே அவர் இவ்வுடம்பு எடுத்ததன் பயனாக பெற வேண்டிய திருவருட்காட்சியை பெற மாட்டாதவராகின்றனர். இதுதான் பொழிப்புரையினுடைய விளக்கம். இப்போ யதார்த்தத்துல நம்ம சைவநெறி பாடசாலையில, சிகாரம் சைவநெறி பாடசாலையில நம்முடைய நேயர்களுக்கு, அடியார்களுக்கு, நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் அன்பர்களுக்கு இந்த பாடலுடைய எளிமையான பொருளை நம்ம பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுருவார் பலர் தாமறியாமல். இந்த உடம்புன்னு நம்ம ஒண்ணு எடுத்துட்டோம். இந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம். ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம், என்னத்துக்கு எடுத்தோம், எதுக்காக எடுத்தோம், எவ்வளவு நாள் இருக்க போறோம் என்ற அறிவு நமக்கு இருக்கோ இல்லையோ, உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம். சாமி நம்மளுக்கு கொடுத்துட்டார், ஒரு கூடு கொடுத்திருக்கிறார், இந்த பிறவியை கொடுத்துட்டார். வினையை அனுபவித்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். ஆணவம் கூட்டி, ஆணவத்தோடு அதான் உடலையும் கூட்டி, உடலுக்கு வினையையும் கூட்டி, அந்த வினைக்கு ஒரு மாயையும் கூட்டி, அந்த மாயைக்கு ஒரு உயிரையும் கொடுத்து, அந்த உயிருக்கு ஒரு கணவனையும் அதான் பதியையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். பதி, பசு, பாசம், அதாவது ஆணவம், கண்மம், மாயை, உயிரும், உயிருக்கு உண்டான தலைவனாக இருக்கக்கூடிய பதியும், பசுவும் பதியும், இந்த அஞ்சையும் கூட்டி அனுப்பிட்டாங்க சாமி. உடம்பையும் கொடுத்துட்டாரு, இந்த உடம்பு செய்ய வேண்டிய வினையும் கூட்டி கொடுத்துட்டாரு, வினையோட சேர்ந்த மயக்கத்தையும் கூட்டி கொடுத்துட்டாரு, இந்த மூணும் கொடுத்து உயிரையும் கொடுத்துட்டாரு. உயிரும் கொடுத்து அந்த உயிருக்கு ஒரு தலைவனையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்போ உடம்பு எடுத்த நம்ம தனியாளானா தனியாள் கிடையாது. இந்த உடம்புக்குள்ள 5 பொருள் இருக்கு. ஒண்ணு நம்ம பார்க்கிற இந்த உடம்பு ஆணவத்தின் அடையாளம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறது.
அப்படின்னா இந்த உடம்பும் ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்கும். அது வினையின் நடை. அதான் கன்மா. அப்ப ஆணவம் நாம் பார்க்கின்ற இந்த உடல் சரீரங்கள் எல்லாவற்றும் தெரிகிற எல்லாவும் ஆணவத்தின் அடையாளம். தோற்றம். ஒவ்வொரு பொருளும் எதையாவது செய்து கொண்டு தான் இருக்கும். எதையாவது ஒரு வினை ஆற்றிக் கொண்டு தான் இருக்கும். அது நல்வினையா, தீவினையா நம்ம கணக்கில்ல. அப்ப இந்த உடம்பு எடுத்த நாம வினை அடிப்படையில இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அந்த வினையை கூட்டி இறைவன் அனுப்பி இருக்கின்றான். இது 2வது. அதாவது ஆணவம் உடல் சார்ந்தது. கன்மம் மனம் சார்ந்தது. கர்மா. 3வது எவ்வளவு நாள் இந்த வினையை ஆற்ற வேண்டும் என்கிற மயக்கத்தையும் நமக்கு அனுப்பி வைக்கிறார். அதுவரைக்கும் நமக்கு அடுத்தது என்ன நிகழப் போகிறது என்ற அறிவே நமக்கு வராது. இது 3த்தையும் அழகா கூட்டி வைக்கிறாரு. உடல குடுத்தாரு, வினைய குடுத்தாரு, இந்த வினையை ஆற்றுவதற்குண்டான மயக்கத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அதனால தான் அடுத்தது என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. செய்வது ஒன்றும் அறியேனே அப்படின்னா, இது எல்லாம் மறைச்சு தான் அனுப்புறாரு சாமி. உடல குடுத்துட்டாரு. அது ஆற்ற வேண்டிய வினைய குடுத்துட்டாரு. அத வினையை ஆற்றுவதற்கு ஒரு மயக்கத்தையும் குடுத்துடுறாரு. எப்படின்னா, ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? என்னத்துக்கு செய்றோன்ற அறிவே இல்லாம செய்ய வச்சு அந்த வினைய முடிக்க வைக்க நம்ம அனுப்புறாரு. அவ்வளவுதான். அதான் மயக்கம், மாயை. ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 பொருள்ல நாம் இருக்கிற வரைக்கும், நமக்கு அடுத்தது என்ன அப்படின்ற அறிவு நமக்கு வராது. வரவே வராது. வரவே வராது. குறிப்பா ஆணவத்தில் இருக்கும்பொழுது, பேரிருள், காரிருள் மூடியிருக்கும். கன்மத்துல இருக்கும்போது இன்னும் மூடி இருக்கும். மயக்கத்துல மூடிக்கும். இது 3ம் நம்மள மூடி வச்சிரும். ஆக மொத்தம் ஒட்டுமொத்த இருள் அவ்வளவுதான். இருள் சேர் வினை. அதனால தான் நம்மளால டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியும். டேட் ஆஃப் டெத்த நம்ம என்ன பண்ண முடியல? அந்த மாயை நம்மள மறைச்சு வச்சிருக்கு. அத நம்மளால சொல்ல முடியல. டேட் ஆஃப் பர்த் நம்மளால சொல்ல முடியும். டேட் ஆஃப் டெத்த வந்து இந்த 3ம் மறைச்சு வச்சிருக்கு. இந்த பாசம் என்கிற இந்த தொகுதி தான் நம்மள மறைச்சு வச்சிருக்கு. அப்போ ஒரு உடம்புன்னு சொன்னா 5 பேர் அதுல இருப்பாங்க. ஒண்ணு ஆணவம் இருக்கும், இன்னொன்னு கன்மம் இருக்கும், இன்னொன்னு மாயை இருக்கும், இன்னொன்னு உயிர் இருக்கும். அந்த உயிருக்கு ஒரு தலைவன் இருப்பான். பதி இருக்கும், பசு இருக்கும், பாசம் இருக்கும். இந்த 5 உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அடிப்படையில இந்த உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உண்மைய தெரிந்து சைவ சமயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும். முப்பொருள் உண்மைய சத்தியமா தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா ஒரு மயக்கமா இருக்கும். ஒரு இருட்டா இருக்கும். இந்த பாடல் எதார்த்தமா என்ன சொல்ல வருது அப்படின்னா, உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுறுவார் பலர் தாமறியாமல். இந்த உடம்புன்னு நம்ம எடுத்துட்டோம். இந்த எடுத்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஒரு நாள் கூட என்ன பண்ணவே இல்ல. திரும்பி கூட பார்க்கவே இல்ல. ஏன்னா, எல்லாமே தானா நிகழுதுன்றதுனால, நாம அத கண்டுகொள்ளவே இல்ல. தலைக்கு தலைவலி வந்த பிறகு தான் தலைய பத்தின அக்கறை வரும். வயிற்றுக்கு வயிற்று வலி வந்த பிறகு தான் வயிறு பத்தின அக்கறையே நமக்கு வரும். இந்த பிரஞ்சை எப்போ வருதுன்னா, ஏதாவது நோய்வாய்ப்பட்டா தான் நமக்கு மனிதனுக்கு இந்த உடம்பு பத்தின அக்கறையே வருது. இல்லன்னா வரமாட்டேங்குது. தினமும் என்ன கவனி மாரி தான். இதுதான் அந்த ரகசியம். அப்ப இந்த உடம்புன்னு நம்ம எடுத்துட்டோம். 5 பொருளையும் நம்ம கவனிக்கணும். ஆணவத்த கவனிக்கணும், கர்மத்த கவனிக்கணும், மாயைய கவனிக்கணும், உயிர கவனிக்கணும், அதுக்குள்ள தலைவன கவனிக்கணும். இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தான்ற மாரி, நம்ம பிறவி எடுத்தோம் இல்லையா? அந்த பிறவி பெரும்பயனை நம்ம அடையணும் இல்லையா? அப்ப எத்தன பேர் இந்த உடம்பு எடுத்ததனுடைய அடையாளத்த உணர்றாங்க? சில பேர் உடம்பையே மதிக்கிறதே கிடையாது. கண்டுக்கிறதே கிடையாது. இந்த உடம்ப கண்டுக்கிறதே கிடையாது. செத்தத தின்னு செத்து போட்டோம்னு என்ன பண்றது? எதையோ தின்னு வெந்தத தின்று விதி வந்தா சாகலான்னு தான் என்ன பண்ணுது? சில பேருடைய வாழ்க்கை. அப்படி இல்ல. கொடுத்த இந்த உடலை கொண்டு யார் ஒருவர் உள்ளே இருக்கிற எம்பெருமானை பதியை அடைந்து விடுகிறார்களோ, அவர்கள் பதம் அடைகிறார்கள். சிவபதம் அடைகிறார்கள்.
அததான் அந்த பாட்டு சொல்ல வருது. உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுறுவார் பலர் தாமறியாமல். இந்த ஜென்மம்னு ஒண்ணு எடுத்துட்டோம். இந்த ஜென்மத்துக்கு வினைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வினையும் நம்ம எடுத்துட்டோம். அந்த வினைக்கு ஒரு மயக்கம்னு இருக்கு. எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த எதிர்காலத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இதையெல்லாம் கடந்து உயிருன்னு ஒண்ணு இருக்குது. அந்த உயிரையும் நம்ம பார்க்கணும். அந்த உயிரையும் கடந்து இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற அறிவு நமக்கு சில பேருக்கு தான் கிடைக்குதாம். அதான் முதல் 2 வரியில என்ன சொல்றாரு? உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுறுவார் பலர் தாமறியாமல், செயலுறுவார் சிலர் சிந்தை இல்லாமல், கயலுறு கண்ணியை காண்கிலாரே. அப்ப எடுத்த இந்த பிறவியை யார் ஒருவர் பொக்கிஷமாக கருதுகிறார்களோ, வரமாக கருதுகிறார்களோ, உயர்வாக கருதுகிறார்களோ, அவர்கள் கடைத்தேறி விடுகிறார்கள். அவர்களுக்கு வழி கிடைத்து விடுகிறது. காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆனா, எடுத்த உடம்பையே புறந்து அதாவது அந்த எடுத்த உடம்பையே புறந்தல்னா எப்படி இருக்கும்? இருக்கிற ஒரே அத்தாட்சி அதுதான். இருக்கிற ஒரே அத்தாட்சி அதுதான். அத போய் புறந்தரலாமா? அத போய் புறந்தரலாமா? அத புறந்தள்ளக்கூடாது. அதுதான் என்ன சொல்றாரு? செயலுறுவார் சிலர் சிந்தை இல்லாமல், என்ன செய்யறோம்னு தெரியாமலே செய்வாங்களாம். கயலுறு கண்ணியை காண்கிலாரே. இந்த உலகத்துல உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம். அது வழியா நம்ம சில பற்றுகளையும் வச்சிருக்கிறோம். பற்றுகள் இருந்தாலும், இதெல்லாம் நிலையில்லாததுன்ற ஒரு அறிவு நிச்சயம் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே நிலையில்லாதது எது? நிலையானது எதுன்னு நம்ம தேடுவோம். அப்ப நிலையான அன்பு எங்க இருக்குன்னு நம்ம தேடும்பொழுது, வாழ்க்கையில ஒரு சாஸ்வதமான இடத்த தேடி இந்த உயிர் அலையும். அப்பதான் குருநாதருடைய துணை நமக்கு தேவைப்படும். உளவியல் ரீதியா நம்ம சரி செய்யறவருக்கு இறைவனே வருவார். சொன்னா வெட்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. தவிக்கிற உள்ளங்களுக்கெல்லாம் சாமி ஒரு வைத்தியநாதனாக வருகிறான். மானுட சட்டை தாங்கி வந்து உடம்பால் வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான். உலத்தால் ஏற்பட்ட உளவியல் சிக்கலை தீர்த்து வைக்கிறான். தன் மாயையால் ஏற்பட்ட உளவியல் தீர்வுகளை அவன் கொடுக்கின்றான். இந்த மயக்கங்கள் எல்லாம் போக்குவதனால் அவன் வைத்தியநாதன் ஆகின்றான். இதுதான் வைத்தியநாதன். சாமிக்கு பேரு வைத்தியநாதன். சாமிக்கு மருத்துவர்னு பேரு. மருந்தீஸ்வரர்னு பேரு. அவர்தான் டாக்டர். அவர்தான் டாக்டர். அப்ப இந்த ஒப்படைப்பு இருக்கணும் மருத்துவர்கிட்ட. அவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. இறைவன்ங்கிற மருத்துவனிடம் நாம் பொய் சொல்லக்கூடாது. மத்த மருத்துவர்கிட்ட சொல்லிக்கலாம். பொய் சொன்னோம்னா யாருக்கு நட்டம்? நமக்குத்தானே நட்டம். வைத்தியருக்கு இல்லையே. அப்போ உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுறுவார் பலர் தாம் அறியாமல், செயலுறுவார் சில சிந்தை இல்லாமல், கயலொரு கண்ணியை காணுகிறாரே. அப்போ இந்த உடம்புன்னு நம்ம எடுத்துட்டோம். எடுத்த உடம்புல பற்றுகள் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம பூமியில வாழணும்னா ஈர்ப்பு விதிக்கு உட்பட்டு தானே வாழணும். சரி, அந்த பற்று இருக்கத்தான் செய்யும், பந்தம் இருக்கத்தான் செய்யும், பாசம் இருக்கத்தான் செய்யும். அப்படி பந்த பாசங்கள்ல இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு முகாந்தரம் ஒண்ணு இருக்கு, ஒரு விடுதலை இருக்கு அப்படின்ற அறிவு சாமி நமக்கு அவன் அருளாலே அவன் தாளே வணங்கி இந்த பந்த பாசத்திலிருந்து விடுதலை பெற்று ஆணவத்திலிருந்து, அதான் உடம்பில் இருந்து விடுதலை, மனத்தில் இருந்து விடுதலை, மாயையில் இருந்து விடுதலை, இந்த 3 விடுதலையும் பரிபூரணமாக பெற்று சத்து சித்து ஆனந்தம் பெற்று விட்டால் அதான் பிறவி பெரும்பயன். ஒரு முறை தப்பு செஞ்சோம்னா தெரிஞ்சு செய்யறோம், தெரியாது செய்யறோம்,
இந்த வினை இது கூட்டுமா கூட்டுவிக்காதா, இந்த செயலை செஞ்சா என்னுடைய மகளை என் மகனை பாதிக்குமா, அதான் கேள்வி. என் சந்ததியை இது பாதிக்குமா, இந்த காரியம் செய்யறதுனால இழிவு ஏற்படுமா, இல்ல பழி ஏற்படுமா, புகழ் ஏற்படுமா, இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, வினை கோட்பாடு சொல்லுது. இந்த செயலை செய்தால் என் மகளை பாதிக்குமா, இந்த காரியத்தை செய்தால் என் மகனை பாதிக்குமா, இந்த செயலை செய்தால் என் கணவனை பாதிக்குமா, இந்த செயலை செய்தால் என் மனைவியை பாதிக்குமா, இந்த செயலை செய்தால் என் சந்ததியை பாதிக்குமா அப்படின்னு அறிவு வந்துருச்சுன்னா அவன் எச்சரிக்கையா வினையிலிருந்து மீண்டுடுவான். எப்படி வேணாலும் வாழலாம்னு ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி வேணாலும் நிகழும், அவ்வளவுதான். அவனுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் வினையை எப்படி எடுக்கலாம்னா எப்படி வேணாலும் வாழலாம்னு முடிவு பண்ணிட்டான். இல்ல இப்படித்தான் வாழணும்னு முடிவு பண்ணா இப்படித்தான் உனக்கு கொடுப்பேன்னு சாமி கொடுப்பாரு. அதான் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். இந்த உலகத்தை கொடுத்துட்டாரு, அனுபவிச்சுட்டு வாழ்ந்தா அனுப்பியிருக்கிறாரு. இந்த உலக இயற்கையை தெரிந்து கொள்ளாமலே இறந்து விடக்கூடாது. அதுக்காகத்தான் கல்லால் கீழ் நின்றார் சாமி. கல்லால் கீழ் எதுக்கு நின்னார்னா இந்த உலகத்தினுடைய இயற்கையை நாம் அறிந்து கொள்வதற்கு. இல்லைன்னா அந்த உலகத்தினுடைய இயற்கையே நமக்கு தெரியாம போயிருக்கும். சனந்தர், சனகாதி முனிவர்கள் உண்மைன்னா என்னன்னு தெரியாமலே செத்து போயிருப்பாங்க. அதான் திருச்சாடல்ல வரும் அந்த வரி. உலக இயற்கை தெரியாமலேயே போயிடும். அதனால்தான் சாமி ஏன்பா அவன் புலித்தோலை வச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாரு, இன்னும் வேலை மண்ணிட்ட உட்கார்ந்துருக்கிறாரு. உலகத்தினுடைய இயற்கை என்னன்னு தெரியாமலேயே போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நிலையானது எது, நிலையில்லாதது எது, அப்ப நிலையானது எது, நிலையில்லாதது எது எடுத்துட்டோம். அந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம். இந்த உடம்புக்குள்ள 5 பொருள் இருக்கு. 5 பொருளையும் நம்ம உணரணும். உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அவ்வளவுதான். அப்படி கண்டு கொண்டவர்கள் எப்படி போனாங்களாம், மேலானவர்கள் மேற்போகின்றார்கள் அப்படின்னு தர்மயாதனம் பொழிப்புரை சொல்லுது. சரி, இந்த உடம்பு பத்தினியே அக்கறமே இல்லாம, இந்த உடம்பு பத்தின அக்கறையே இல்லாம, அறிவில்லாம காலச்சூழல்ல கர்மாவுல மாட்டி வினையில சிக்கி இந்த எடுத்த பயனை அடையாமலேயே இறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, செயலுருவார் சிலர் சிந்தை இல்லாமல் கயலுரு கண்ணியை காண்கிலாரே காணகிலாரே காணகிலாரே. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். அப்போ நாமெல்லாம் பாக்கியசாலிகள். திருநீற்று நெருக்கி வந்தவர்கள் எல்லாருமே பாக்கியசாலி, பாக்கியவான்கள், ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சைவ நீதியை கையில் எடுத்தவர்கள் எல்லாரும் மேம்பட்டவர்களே, மேலானவர்களே. அப்ப திருமூல நாயனார் அடிப்படையில் என்ன சொல்றாருன்னா, இயமம் இருக்க வேண்டும். அடிப்படையில் ஒரு சைவனுக்கு என்ன இருக்குன்னா, இயமம் இருக்க வேண்டும், அதாவது ஒழுக்கம் இருக்க வேண்டும். திருநீற்று நெறின்னா அன்பு இருக்கணும் முதல்ல. அது இல்லாம வேற எந்த ஒழுக்கமும் எடுபடாது, வேற எதுவுமே எடுபடாது. நீ யாரா வேணாலும் இரு, நீ எந்த குலத்துல எங்க வேணாலும் பிறந்துக்கு, அடிப்படையில் இருக்க வேண்டிய தகுதி அதுதான். அதுவே இல்லாத பொழுது நீ எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியா இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் இயமம், அதான் திருநீற்று நெறி. சைவ நெறி அன்புல தொடங்கி அன்புல தான் முடியுது. அன்புல தொடங்கி அன்புல தான் முடியுது. அதனாலதான் அது அன்பே சிவம்னு சொல்றது. ஜீவனுக்கு வேறுபாடு உண்டு. ஏன் சிவனுக்கும் வேறுபாடு உண்டு, சிவத்துக்கு வேறுபாடு இல்லை. 3 நிலைமை பிரிச்சுங்க. நம்ம உடம்புல இருக்கிற 3 கேட்டகரி. பாசத்தில் இருக்கும் பொழுது ஜீவனாக இருக்கிறது சரி, பெரிய சி போடுறோம் இல்லையா, அதுல பெரிய சி போடுங்க, சீவன் அப்படின்னு போடுங்க.
இந்த ஆணவம், கன்மம், மாயை கடந்த பிறகு அது சிவனாகிறது. அதான் பசு அறிவு பெற்று விடுகிறது. சின்ன சி. எனக்கு பசிக்கிற மாரி தான் உனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கிற மாரி தான் எனக்கு பசிக்குது. எனக்கு தாகம் இருக்கிற மாரி தான் உனக்கு தாகம் இருக்கு. அப்படின்னு என்னைக்கு உனக்கு அறிவு வந்துருச்சோ, என்னைக்கு உன் அறிவு உன் உயிர் என்னைக்கு உனக்கு முக்கியம்னு நீ படுதோ, அதே மாரி மத்தவங்களுக்கும் உயிர் முக்கியம்னு என்னைக்கு உனக்கு அறிவு வருதோ, அதுக்கு பேரு ஜீவகாருண்யம். அதுக்கு பேரு ஜீவகாருண்யம். எல்லா உயிரையும் சமமாக பார்க்கிற ஆற்றல் வருகிறது. இங்கு ஆணவத்திற்கு இடமில்லை, கன்மத்திற்கு இடமில்லை, மாயைக்கு இடமில்லை. இங்கு ஜாதிக்கு இடமில்லை. ஆணவத்தால் ஜாதி வருகிறது. குலம், கோத்திரம் எல்லாம் எங்கிருந்து வருது? ஆணவத்தினால் வருகிறது. ஆணவம் நம்மளை பிரித்து ஆளுகிறது. கன்மாவும் நம்மை பிரித்து ஆளுகிறது. தொழிலும் நம்ம பிரிக்குது. அவர் கலெக்டருங்க, அவர் பியூனுங்க. அப்ப தொழில் வேறுபடுகின்றது. அப்ப தொழிலால நம்மளை பிரித்து ஆளுகிறார்கள். வர்ணத்தால் நம்மை பிரித்து ஆளுகிறார்கள். இனத்தால் நம்மை பிரித்து ஆளுகிறார்கள். வண்ணத்தால் நம்மை பிரித்து ஆளுகிறார்கள். இது எல்லாம் ஆணவத்தினுடைய தொகுதி. கர்மத்தால் நம்மை பிரித்து ஆளுகிறார்கள். மாயையால் நாம் பிரிந்து போகிறோம். அவ்வளவுதான். அப்போ ஒரு சிவனடியார் இந்த மூன்றையும் கடந்தவராக இருப்பார். பேதமில்லா பெருமையனை பேதமிலி. பேதத்தை உண்டாக்கக்கூடியவன் இறைவன் தான். பேதத்தை அழிக்கக்கூடியவனும் இறைவன் தான். அப்போ ஆணவம், கன்மம், மாயை இது மூன்றும் நீக்கின உடனே இந்த மயக்கங்கள்லாம் போயிடும். உயிரறிவு பெற்ற பிறகு அவர்களுக்கு பசு அறிவு வந்துருச்சுனாலே எல்லாம் போயிடும். ஜாதி இருக்காது, குலம் இருக்காது, கோத்திரம் இருக்காது, தொழில் பேதம் இருக்காது, கர்ம வேதம் இருக்கு. ஆணவ பேதம் இருக்காது, கர்ம வேதம் இருக்காது, மாயை இருக்காது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏற்றத்தாழ்வு இருக்காது, நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். சக உயிர். இங்க ஆண் பெண் அலி கடந்து விடுவார். அப்ப எது வரைக்கும் அந்த ஆண் பெண் அலி பேதம் எல்லாம் இருக்கும்னா, ஆணவம் இருக்கிற வரைக்கும், கண்மம் இருக்கிற வரைக்கும், மாயை இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கும். இந்த பால் பேதங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆணோ அலியோ ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அறிவையோ என்றிருவர். சாமி எல்லாத்தையும் கடந்தவர். சாமி எல்லாத்தையும் கடந்தவர். ஆணுமல்ல, பெண்ணுமலன், அலியுமலன். அவன் உயிர், அவ்வளவுதான். பொது அவன் மின்சாரம் மாதிரி. ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்கு, லேப்டாப் இருக்கு, மிக்ஸி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்து எது இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. மின்சாரம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. மின்சாரம் இருக்கிற வரைக்கும் தான் மின்விசிறி வேலை செய்யும், கணினி வேலை செய்யும், தொலைக்காட்சி பெட்டி வேலை செய்யும், எந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யும். அது போலதான் எல்லாம் இருந்தும் மின்சாரம் இல்லைன்னா என்ன ஆகுமோ அது போலதான் இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் ஈஸ்வரன் ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அப்ப இன்விசிபிளா இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு மின்சாரமா இருக்கிறார். அதுதான் உயிர், ஜீவனுடைய நிலைமை. அப்போ ஒரு உடம்புல ஆணவம், கன்மம், மாயை இருக்கிற வரைக்கும் சீவனாக இருக்கிறது, சாதாரண மனுஷனா இருக்கும். அது பக்குவப்பட்ட பிறகு சிவனாக மாறுகிறது. அதான் உயிரறிவு பெற்று விடுகிறது. உயிரறிவு பெற்ற பிறகு அது எல்லா உயிரையும் மதிக்க துவங்குகிறது. இந்த ஆண் பெண் அலி பேதம் கடந்து உயிரை உயிராக அதான் மனுஷனை மனுஷனா மதிக்கிறது. மனிதனை மனிதனாக மதித்தல். மனிதனை மனிதனாக மதித்தல் சுயமரியாதைன்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான். ஒரு உயிரை உயிரா மதிச்சோம்னா அதுதான் உண்மையான அன்பு. அதான் உண்மையான அன்பு. அப்போ இந்த பிறவி எடுத்ததனுடைய பலன் என்ன தெரியுமா? நமக்குள்ள இறைவன் இருக்கிறான்ற அறிவு வந்து மதிக்க தொடங்கணும். இந்த உடம்ப என்ன பண்ணணும்? புறந்தள்ளக்கூடாது. இந்த உடம்ப முதல்ல இழுக்கு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அழுக்கு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அதில் ஒரு உத்தமனை கண்டுகொண்டேன் அப்படின்றார்.
அப்படி கண்டவர்கள் எல்லாம் மேம்போக்கானவர்கள், மேலே போகின்றார்கள், மேலே முன்னேறி செல்லுகின்றார்கள். அப்படி கண்டுகொள்ளாதவர்கள் எல்லாம் கீழானவர்கள் ஆகிறார்கள். யார் கீழானவர்கள்? யார் மேலானவர்கள்? இந்த பிறவி எடுத்ததின் பலனை அறிந்து கொண்டவர்கள். இந்த உடம்புக்குள்ள இறைவன் ஒரு 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 உத்தமன் இருக்கின்றான். அவன் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளுகின்றான். அவன் என்னுள்ளே இருக்கின்றான். அவன் ஒன்றாய், உடனாய், வேறாய் இருக்கின்றான். அப்படின்ற உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் மேலானவர்களாகிறார்கள். இந்த உண்மையை தெரியாதவர்கள் கீழானவர்களாகிறார்கள். யார் கீழானவர்கள்? யார் மேலானவர்கள்? யார் கீழானவர்கள்? யார் மேலானவர்கள்? படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன் என்று அறிந்து கொண்டவர்கள் மேலானவர்களாகிறார்கள். எல்லாம் தன்னால் தான் நிகழ்கிறது என்கிற மாயில் இருப்பவர்கள் கீழானவர்களாகிறார்கள். செயல்தான் ஒருவனுடைய சாதியை தீர்மானிக்கிறது. நடத்தை தான் ஒருவனுடைய சாதியை தீர்மானிக்கிறது. ஹவ் ஆர் யூ பிஹேவிங்? நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய சாதி தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ பக்குவப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? பக்குவப்படாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவ்வளவுதான். இந்த முதல் 2 வரி அதான் சொல்றது. உயருருவார் உலகத்தோடு கூடி பயனுறுவார் பலர் தாமறியாமல் செயலுறுவார் சிலர் சிந்தை இல்லாமல் கயலுறுவார் கண்ணியை காணகிலாரே. அப்போ சிவனடியாருக்கு தேவை இயமம். இயமம் இல்லாதவர்கள் நியமத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டு, நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டு, நாளான்னைக்கு ஒரு நாள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதெல்லாம் இயமமாகாது, நியமமாகாது. அது இயமமும் ஆகாது, நியமமும் ஆகாது. அப்புறம் ஆசனம் நமக்கு வாய்க்காது. இது ஒரு படிநிலை. இது ஒரு படிநிலை. ஒவ்வொரு படியா தான் சாமி நம்மளுக்கு ஒரு குழந்தையை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போற மாரி கூப்பிட்டு போவார். அப்போ இந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்து அதனுடைய பலனை நம்ம அடையணும்னா சாமியே அது நம்ம போற்றி ஆராதிக்கணும். தன்னைத்தானே அர்ச்சிக்கிற அளவுக்கு வந்துடணும். பொய்யா என எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மில்லுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானே. அப்போ இந்த உடம்பை நம்ம மதிக்க தொடங்கணும். எத்தனை பேர் இந்த உடம்பை மதிக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிற உத்தமனை தெரிஞ்சுக்கிட்டாங்க? பெண்ணாக இருந்தால் ஈஸ்வரியாக மாறி விடுகிறார்கள். ஆணாக இருந்தால் ஈஸ்வரனாக மாறி தன்னையே தருவான். என்ன தருவான்? அம்பலத்தவன் தன்னையே தருகிறான். அப்போ அந்த பாத்திரத்தை நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அவனே குடியேறிடுறான். ஏற்கனவே அவன் குடி இருக்கிறான். ஏற்கனவே அவன் இருக்கிறான். எல்லா உயிருக்குள்ள இருக்கிறான். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோ. எல்லா உயிருக்கும் இயல்பா தான் இருக்கிறான். எது வரைக்கும்னா வேறாக இருக்கிறான். யாருக்கு? இறைவனை அறியாதவர்களுக்கு அவன் வேறாக இருக்கின்றான். நம்மை போன்ற 2 கட்டான்களுக்கு அவன் உடனாக இருக்கின்றான். சித்தம் தெளிந்தவர்கள் நடத்துவது இறைவன்தான் என்று ஒன்றி தலையை கொடுத்தவர்கள் சரணாகதம் அடைந்தவர்களுக்கு அவன் ஒன்றாக இருக்கின்றான். அவன் அவனாகவே தான் அவனாக மாறுகின்றான். அவன் தானாக மாறுகின்றான். சித்தாந்தம் இங்குதான் முடிகிறது. நம்முடைய 2 கட்டா நிலைமையை உடைக்கிறது தான் சித்தாந்தம். நம்முடைய அறியாமையை நீக்குவதுதான் சித்தாந்தம். நம்முடைய அறியாமையை நீக்கி எம்பெருமானோடு 2 கலக்கச் செய்வதுதான் சித்தாந்தம். வேதாந்தம், நாதாந்தம், இப்படி எத்தனை அந்தம் இருக்கு அத்தனையும் பொருள் நடுவில் கொண்டு வந்து ஒரு குருநாதர் மூலியமா நமக்கு தெரிவிச்சு அவரவர் வினையை அவரவர் தான் இருக்கணும். யாருடைய வினையும் இங்க யாரும் வாங்க முடியாது. யாருடைய வினையும் இங்க யாரும் வாங்க முடியாது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் என்னதான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்ற மாதிரி அவங்கவுங்க வினையை அறுக்கிறதுக்கு முயற்சி செய்து ஜீவன் முக்தர்களாக மாற வேண்டும். அதர்மர்
மனிதர்கள் எப்படி பிரிக்கலாம்? அதர்மர், தர்மர். அதர்மர் அப்படின்னா இறைவனை தெரிந்து கொள்ளாதவர்கள், அப்பாவி மக்கள். 2வது இருக்கிறவங்க மத்தியமர். இவங்க அப்படியும் இல்லாம, இப்படி இல்லாம இருக்கிறவர்கள். இறைவனை தெரிஞ்சுக்கிட்டும் இந்த பக்கமும் அத மிருக நிலையிலும் இல்லாம, தெய்வ நிலையிலும் இல்லாம இருக்கிறவங்க. 2 கட்டம் பாவம். ஒண்ணு மிருகமா வாழ்ந்துடணும், இல்லன்னா தெய்வமா வாழ்ந்துடணும். இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாம வாழற வாழ்க்கை மத்தியமர். 3வது ஒரு கேட்டகரி உத்தமர். சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள். நடத்துவது இறைவன் தான் என்று புரிந்து கொண்டவர்கள். இவர்கள் உத்தமர்கள். இவர்களுக்கு மேலானவர்கள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஜீவன் முக்தர்கள். இனி நீங்க மனிதர்கள பார்த்து இப்படி பிரிச்சுக்கலாம். அதர்மர். அதர்மர்னா சத்தியத்தை, தர்மத்தை அறிந்து கொள்ளாத மனிதர்கள், பாமர மக்கள். ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? என்னத்துக்கு செய்றோம்னு தெரியாமலே இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு உண்டான பலன தெரியாம ஒருத்தர் உலாத்துறான்னு சொன்னா, அவர்கள் அதர்மர்கள். தர்மத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு வாய்க்காமல் போனதால் அவர்கள் அதர்மர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுனாலே அவர்கள் அதர்மர்களாக இருக்கிறார்கள். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயம் அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும். அவர்கள் அதர்ம நிலையிலிருந்து மத்தியம நிலைக்கு வருவார்கள். ஒரு மனிதனை இப்படி பிரிக்கலாம் நீங்க. மனிதர்கள் அதர்மர். மனிதர்களுள் அதர்மர் இருக்கிறார்கள். அதர்மர்னா சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்கள். இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்னு தெரியாம இருக்கிறவங்க அதர்மர்கள். அடுத்த கேட்டகரி மத்திமர். பாவம் இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாம, ஒண்ணும் பணக்காரனாவது இருந்துடணும், இல்ல பிச்சைக்காரனாவது இருந்துடணும். ஒண்ணும் பிளாட்ஃபார்ம்லயே இருந்துடணும். எதுவுமே இல்லாம இந்த நடுத்தர வர்க்கம் இருக்கே, அப்படியும் இல்லாம, இப்படியும் இல்லாம ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? இதுதான் மத்தியமம். அதுபோல தான் சத்தியத்தை தெரிந்து கொண்டும், சத்தியத்தை புரிந்து கொண்டும் தெரியாமலும், பாதி இப்படியும், பாதி அப்படியும் இருக்கா, இல்லையா, உண்டு, இல்லையான்னு ஒரே ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் மத்தியமம். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க. இந்த வகையான மனிதர்கள் இந்த வகையான மனிதர்கள் 2 கட்டான் நிலைமையில் இருப்பார்கள். இவர்களுக்கு குருநாதர்கள் வந்து தெளிவுபடுத்திய பிறகுதான் அடுத்த நிலையான உத்தம நிலையை அடைகிறார்கள். இந்த உடம்புன்னு இந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம். இந்த உடம்புன்னு நம்ம எடுத்துட்டோம். அதனுடைய சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளும்போது தர்மத்தை நம்ம கையில எடுக்கிறோம் அவ்வளவுதான். அப்போ அதர்மர்கள், உண்மையை தெரியாதவர்கள், மத்தியமர்கள், இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாம வாழ்பவர்கள், உத்தமர்கள், சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள். அவ்வளவுதான். 3 வகையான மனிதர்கள் நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்க பார்க்கிற மனிதர்கள 3ஆ பிரிச்சுக்கலாம். இறைவனை அறிந்தவர்கள், இறைவனை அறியாதவர்கள். பணிந்தவர்கள், பணியாதவர்கள். பக்திக்கு ஆட்பட்டவர்கள், ஆட்படாதவர்கள். அப்போ அதர்மர்கள், மத்தியமர்கள், உத்தமர்கள். யார் இந்த உத்தமர்கள்னா, நடத்தது இறைவன் தான் என்று அறிந்து பக்தி செய்பவர்கள், பணிவு உள்ளவர்கள், அடியார்கள், திருவடி எதுன்னு புருவ நடுவென்று தெரிந்தவர்கள், குரு உபதேசம் பெற்றவர்கள், கீழ்ப்படிவு உள்ளவர், கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரிந்தவர்கள். இவர்கள் எல்லாம் உத்தமர்கள். சரி. இத்தனை உத்தமர் பட்டம் வாங்கினாலும் எம்பெருமான் திருவடியை அடைவதற்கு ஒரு வித்தை அவர்கள் கற்றிருக்க வேண்டும் அல்லவா? சுத்த வித்தையிலிருந்து எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் அல்லவா? அதுக்கு குரு உபதேசம் வேணும் அல்லவா? அதர்மத்திலிருந்து மத்தியமம், மத்தியமத்திலிருந்து உத்தமம், உத்தமத்திலிருந்து ஜீவன் முக்தன் என்கிற ஒரு நிலையை அடைகிறார்கள். அவள்தான் மானுட வர்க்கத்திலேயே மேலானவர்கள். இப்போ நீங்க இனி யார பார்த்தாலும் இவர் ஜீவன் முக்தரா? இவர் உத்தமரா? இவர் மத்தியமரா? இவர் அதர்மரா? அவ்வளவுதான். இன்னும் இப்படி பிரிக்கலாம். இவர்கள் கன்மத்தில் இருக்கிறார்களா? இவர்கள் ஆணவத்தில் இருக்கிறார்களா? இல்லை மாயையில் இருக்கிறார்களா? இல்லை பசு அறிவு பெற்று விட்டார்களா? இல்லை பதி அறிவில் இருக்கிறார்களா? அப்படியும் பிரிப்பாங்க.
இந்த உண்மையை தெரிந்தவர்கள், இந்த உண்மையை புரிந்தவர்கள் மனுஷன மனுஷனா மதிப்பார்கள். மனிதர்களை மனிதர்களாக மதிப்பார்கள். பேதமில்லாமல் இருப்பார்கள். இவர்கள் தான் உயிரறிவு பெற்றவர்கள். இவர்கள் தான் உயிரறிவு பெற்றவர்கள். அப்போ இந்த பாடல் ஒட்டுமொத்தமா திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே தான் பிறவி எடுக்கிறோம். எல்லாருமேவா அந்த உடம்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருமேவா இந்த உடம்பு எடுத்து இந்த பலனை தெரிஞ்சுக்கிறாங்க? இல்லையே. அதத்தான் சொல்ல வர்றாரு. உயருருவார் மீண்டும் அந்த பாடலை பாடிடலாம். உயருருவார் உலகத்தொடும் கூடி பயனுருவார் பலர் தாமறியாமல் செயலுருவார் சிலர் சிந்தையில்லாமல் கயலுரு கண்ணியை காணகிலாரே. எல்லாருக்குமே அடிப்படையில் சொன்ன மாதிரி உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வினைன்னு ஒண்ணு இருக்கும். வினைன்னு ஒண்ணு இருந்தா மயக்கம்னு ஒண்ணு இருக்கும். இந்த மூணுத்தையும் கடந்து உயிர்னு ஒண்ணு இருக்கின்ற அறிவு பெற்ற பிறகு நாம் எல்லாம் சிவனடியாரா மாறுறோம். உயிரறிவு வந்த பிறகு எல்லாரையும் மதிக்க தொடங்குறோம். அப்படி மதிப்பு வந்த பிறகு நம்ம எல்லாம் நடத்துற ஒரு தலைவன் இருக்கிறான்ற அறிவு வந்த பிறகு பணியிறோம், பக்தி செய்யறோம். இதுதான் அடியாருக்கு உண்டான அழகு. இப்படி எத்தனை பேர் வராங்கன்றது தான் திருமூல நாயரை கேட்கிறார். எல்லாரும் இந்த கேட்டகரிக்கு வர்றதில்லை. எல்லாருமே சிவனடியார் என்ற பதத்துக்கு வர்றதில்லை. அடிப்படையில ருத்ராட்சம் இருக்கும், திருநீர் இருக்கும், அஞ்செழுத்து இருக்கும். பக்குவப்பட்டவங்களான்னா பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த வேடம் ஒண்ணா வந்திருக்கும். இப்படி நிறைய வேதங்கள், சில விஷயங்கள் சாமி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிலைமை வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ஜென்மம் எடுத்து இந்த உண்மையை கண்டறிவதற்கு மேலான நிலையை அடைந்தவர்கள் எல்லாரும் மேலானவர்களாக வர்றாங்க. ஆனா ஏன் எடுத்தோம் இந்த பிறவி, எதுக்கு இந்த ஜென்மம் எடுத்தோம்னு தெரியாம அலையறவங்க அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்கன்றது உண்மையை நமக்கு சொல்றாரு. அது சிலர்னு சொல்றாரு. செயலுருவார் சிலர் சிந்தை இல்லாமல் கயலுரு கண்ணியை காணகிலாரே. அப்படி திருவருள் காட்சியை பெறாதவர்களாக அலைகிறார்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதனாலதான் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் ஆணவம் உண்டு, எல்லாருக்குமே கண்மம் உண்டு, எல்லாருக்குமே மாயை உண்டு. இது மூணும் அழியாத பொருள். அதே மாதிரி பதி பசு பாசம், இந்த பாசத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயையும் அழியாத ஒரு பொருள் தான். அனாதியானது தான். ஆனா எத்தனை பேர் நடத்துறது இறைவன் தான் அறிவுக்கு வர்றாங்களோ அவங்கள் மேலானவர்கள்னு சொல்றாரு. இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை யோனியோன்னு சொல்றாரு இல்லையா பட்டினத்தார். அது மாதிரி இந்த பாடல்ல சாமி நமக்கு அறியாமையை குறித்தும் அறிவை குறித்தும் பேசுறாரு. அதுல புண்ணியம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சுழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னியாதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே. அதனால புண்ணியம் செய்தவர்களுக்கு அந்த நல்ல தாய் தந்தை, அந்த குருநாதர், வழி, சைவ நெறி, இதெல்லாம் சாமியோட திருநீரு, ருத்ராட்சம், திருநீரு, அஞ்செழுத்து, பக்குவம், உபதேசம், சமய தீட்சை, சிவ தீட்சை, இது எல்லாம் அந்த புண்ணியத்தினால நமக்கு கிடைக்குது. செஞ்ச புண்ணியத்தினால கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாமி கொண்டாந்து அவருடைய திருவடி நிழல சேர்க்கிறார். அதுக்குதான் மானுட சட்டை தாங்கி வந்து சாமியை அந்த அசரீரியா நமக்கு ஒலிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறாரு. பக்குவப்படுத்தி 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 அவர் தானாகவே அவனாகவே மாற்றக்கூடிய ஒரு பெரிய இயல்புல கொண்டாந்து விடுறார்.
அதான் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அந்த மாதிரி கொண்டாந்து விடுறாரு. இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த உடம்புன்ற அகல்ல மனம்ன்ற நெய்ய ஊற்றி ருத்ரன்ற முதுகெலும்புன்ற திரிய வச்சு உருவ நடுவுல விளக்கை ஏத்தி யார் ஒருவர் காண்கிறாரோ அவர்கள் சத்தியத்தை அறிந்து எம்பெருமானுடைய சொரூபத்தை பெறுகிறார்கள் அப்படின்ற உண்மையை நமக்கு திருமூல நாயனார் பல முறை நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில இந்த ஜென்மம் எடுத்து நமக்கு பலன் என்னன்னா இறைவனை அறிந்து அவனை போற்றி பணிந்து பாடுவதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு இருப்பிடம் தெரிஞ்சு பாடணும். மூலஸ்தானம் எது? எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். எஞ்சான் உடம்புக்கு காலில் முள்ளு குத்துனாலும் வலிக்கத்தான் செய்யும், தலையில இடிச்சுக்கினாலும் வலிக்கத்தான் செய்யும். ஆனா எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம்? சிரசு தான் பிரதானம். அதுல கண்கள் பிரதானம். அந்த கண்களுக்கு மூலமாக இருக்க புருவ நடு ரொம்ப பிரதானம். அதான் சாமியோட திருவடி. அந்த திருவடியில யார் ஒருவர் உடம்பு மனசு உயிரை ஒப்படைத்து ஆடாமல் அசையாமல் பார்க்கிறார்களோ எம்பெருமானுடைய திருவருள் கருணையை பெறுகிறார்கள். அதுக்கு குரு முகாந்திரம் வேணும். குருவுடைய பெரு அருள் வேணும். அப்பதான் அந்த ஆணவம் கண்மம் மாயை அங்க நம்ம சுட்டு எரிக்கும். முப்புறத்தை எரிக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். அந்த இடத்த திருவருள் கருணையினால குருநாதருடைய பெரும் கருணையினால பெற்று நம்ம உடம்பு எடுத்த ரகசியத்தையும் நம்ம நம்ம நம்முடைய கர்மாவையும் நம்முடைய மயக்கத்தையும் அங்க நம்ம என்ன பண்ணலாம்? எரிக்கலாம். உட்காந்து எரிக்கலாம். காலையில 3ல இருந்து 5:20க்குள்ள உட்காந்தீங்கன்னா இதோ ஒரு 24 நிமிஷம் இந்த உடம்புக்கு உண்டான சூத்திரம் என்ன, இந்த மனத்தினுக்கு உண்டான சூத்திரம் என்ன, இந்த மாயைக்கு உண்டான சூத்திரம் என்ன, எப்படி எரிக்கிறதுன்னு அதை உட்காந்து நம்ம எரிச்சோம்னா சாமி நமக்கு பெரிய அருள் புரிவாரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு ஒரு பெரிய விடுதலையா இருக்கு. ஆமா, இதுதான் அந்த முப்புறம் எரித்தல் ரகசியம். ஞான மார்க்கத்துல சரியை கிரியை யோகம் ஞானம், சரியிலிருந்து கிரியை, கிரியிலிருந்து யோகம், யோகத்திலிருந்து ஞானம். எதையும் புறந்தள்ளக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது, விரும்பவும் கூடாது. இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடாது. பூணூல் போட்டவங்க, பூணூல் போடாதவங்க, திருநீர் பூசினவங்க, திருநீர் எல்லாரையும் உயிரா முதல்ல மதிக்கணும். அதுக்கப்புறம் சைவத்துக்குள்ள வந்தவங்களை மேலானவர்களா பார்க்கணும். வேடம் தரிச்சவர்களை உயர்வா பார்க்கணும். சத்தியத்தில் இருக்கிறவங்களும் இன்னும் மேல பார்க்கணும். இப்படி எல்லா வேடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய உயர் பண்புகளை அடைந்தவர்களை நம்ம இறைவனாவே பார்க்கணும். இதான் பக்குவப்பட்டவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம். இப்படி நம்ம திருமந்திர வகுப்புல ஒவ்வொரு நாளும் 5:20க்கு நம்ம எடுத்துட்டு தான் வரும். காலையில அதிகாலையில கடந்த 7 நாட்களாக அடியேன் வெளியூர் பிரயாணத்தில் இருந்ததுனால அந்த நாட்களுக்கு உண்டான அந்த வகுப்புகள் எல்லாம் இரவு நேரங்கள்ல வச்சு சரி செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருவருள் கருணையினாலே திருமூல நாயனாருடைய திருவடிகளை வணங்கி பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இதுகாரம் பொறுமையாக கேட்ட அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நீங்க மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியோட மீள்பதிவு இருக்கு, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாடல்ல என்ன உண்மையை சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே தான் பிறவி எடுக்கிறோம். அத்தனை பேருமா அந்த உடம்பினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி தெரிந்தவர்கள் எல்லாம் மேலானவர்கள் ஆகிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஆளாகிறார்களே என்கிற வருத்தத்தையும் இங்கு இங்க குறிப்பாக நமக்கு சொல்றாரு. அந்த மாதிரி நாம எல்லாம் எந்த இன்பத்தை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யாம் பெற்ற விடுதலை பெருக இவ்வையகம்ன்ற மாதிரி யாரெல்லாம் தெளிந்தீர்களோ, யாரெல்லாம் எம்பெருமானுக்கு ஆட்பட்டீர்களோ அவர்களெல்லாம் இந்த சிக்கலில் இருப்பவர்கள், வருத்தத்தில் இருப்பவர்கள், வறுமையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் விடுதலை தரக்கூடிய அற்புதமான சைவ நெறியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த விடுதலை பெற்றவர்களிடம் இருக்கிறது. தான் மட்டும் பெறுகிற அந்த பெரிய உன்னதமான செயலை, இன்பத்தை, ஆனந்தத்தை, சத்து சித்து ஆனந்தத்தை அறியாமல் இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் சென்று அவருடைய மயக்கத்தையும் ஆணவத்தையும் கண்மத்தையும் மயக்கத்தையும் தீர்த்து வைத்து அவருடைய திருவடி நிழலில் அவர்கள் இலைப்பாறை செய்யக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான பணியை சைவர்களாகிய நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய தார்மீக பொறுப்பையும் இந்த நிகழ்ச்சியில் ஒப்படைத்து நாம் நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் அவர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறை
இல்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 7 மணிக்கு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி வெற்றியும், நமச்சிவாயவே நான் அவென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை 5:10 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.